ப்ரோ அப்புறம் புதுசாக வாட்ச்சு புதுசாக பேக்கு வாழ்றீங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, பர்கின்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, எல்லாம் சின்ன வயசுலேருந்து 10 காசாக நான் சேர்த்து வச்சு வாங்கினது ப்ரோ. அப்படி சேர்த்து வச்சு வாங்குனீங்க? சின்ன வயசுலும் சேர்த்து வச்சிருக்கேன் ப்ரோ. சேர்த்து வைக்கிறீங்க பரவாயில்ல, வாங்குறீங்க சரி. அடிக்காம ப்ரோ ஒரு கொண்டு அதுவும் பெவிலியன் கொண்டுல போய்ட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. இல்லை ப்ரோ, எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் மக்களுக்கு சொன்னாதான் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். சொன்னாதான் தெரியும் என்று இன்னும் ஒரு அங்கத்தில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்குள்ள டாபிக் கொஞ்சம் ஹெவியான டாபிக் தான். ரொம்ப ஹெவி தான் ப்ரோ, ரொம்ப ஹெவி தான். ஸோ இதை பற்றி உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்குது. என் பேர் சந்திரா, நான் உங்கள் ரூபன். ஸோ ரூபன், இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம முன்னாள் பிரதமர் வந்து டாக்டர் ஸ்ரீ நஜீப் ரஸாக் சிறைச்சாலையில் கொஞ்சம் காலமாக இருக்கார். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் சரி அனலிஸ்டும் சரி நிறைய பேசியிருக்காங்க. இருப்பினும் நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஹெவியான விஷயம், டெக்னிக்கலான விஷயம், காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ இதை ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நம்ம புட்டு வச்சா நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து வருவோமே. ஸோ இந்த நஜீப் ரஸாக் என்றவர் யார்? ஸோ இவர் வந்து முந்தி வந்து எந்த எம்பி, அவரோட சரித்திரம் என்ன சொல்ல முடியுமா? Can definitely. Najib is definitely the Prime Minister of Malaysia. One point of time, he was the 6th Prime Minister of Malaysia, and he's also the son of the former Prime Minister, the second Prime Minister Abdul Razak. Okay, those from St. John's Institution, Kuala Lumpur, he's definitely the alumni over there. One of the greatest alumni, I would say. The former Menteri Besar, one of the youngest MPs before YB Prabhakaran, the current day MP in Batu. He was definitely one of the youngest one. Very prominent character back then. A lot of high hopes, young leaders back then lah. And maybe 1990s, 1980s, he was one of them that the country looked forward to. As how it goes, he became the Prime Minister. He had the talent. A lot of things you have done, we cannot ignore that. சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னது ஆக்சுவலி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ப்ராஜெக்டில் சில ப்ராஜெக்ட் வந்து சொல்ல போனோம்னா ஹெச்எஸ்ஆர் இருக்குது. அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, but it was re-evaluated. It was definitely re-evaluated. அந்த டாபிக் அப்புறம் வருவோம். சரிங்களா? ஸோ அவர் ஆரம்பிச்சு விட்ட ப்ராஜெக்டில் கொஞ்சம் சொல்ல போனால் இப்போ ஹெச்எஸ்ஆர் இருக்கு, எம்ஆர்டி லைன் 3 இருக்கு, டிஆர்எக்ஸ் இருக்கு, அப்புறம் KL Central MRCB was all under his project. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிளாக்ஷிப் ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ bro, don't forget, இப்போ நம்ம கிடைக்கிறதுல STR was also introduced by him in the name of BRIM. இல்லை, இப்போ வந்து சொல்லுவாங்க என்னது முந்தி பிரீமா கொடுத்ததா இப்போ எஸ்டிஆர் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் ரியலிஸ்டிக்லி சப்சிடி இஸ் ஆல்வேஸ் தேர் அண்ட் ஆல்சோ இன்சென்டிவ் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ இந்த மக்களுக்கு உதவி செய்கிற பணத்தொகை வந்து எப்போதுமே வேற பிராண்டில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பாக்கெட் மணின்றது, ஏன்னா அவர் தான் சொல்லுவார் கேஷ் இஸ் கிங், அவர் சொன்ன வார்த்தை தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வந்து ஆகணும். ஸோ இதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். வேர் டிட் இட் கோ ராங்? வாட் ஹேப்பன்? I think this is very common among leaders lah. If you don't have discipline, if the money starts to overshadow your eye, that's where things starts to that's where your downfall happens. Your downfall starts. I think that's what happened to him, but things went over his control, whatever is beyond, and ending up in 2022 August 23rd, he was sentenced to jail. ஓகே, ஸோ இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆகுது. கரெக்ட், 2 years. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம இருக்கிற டாபிக் உள்ள வருவோம். இப்போ இருக்கிற டாபிக் என்னன்னா, அவங்க வந்து ராயல் பாடன் கேட்டிருக்காங்க. என்னது இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்து வீட்டிலே அவரோட டேர்ம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது 3 வருஷத்துக்கு கழிச்சு தான் செய்ய முடியும், எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும். ஏன்னா பண்ண பாவத்துக்கு புண்ணியம் தேடி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த 3 வருஷம் கழிச்சு தான் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இப்போ தான் 2 வருஷம் கூட இருக்குது, வர 8ஆம் மாதம் தான் 3 வருஷம் ஆகும். ஸோ இந்த சூழ்நிலையில் இது அவசரமாக செய்கிற மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி நடத்துக்கு? ஓகே, இட்ஸ் அ வெரி மச் சென்சிட்டிவ் டாபிக்ல ப்ரோ. ஏன்னா இந்த ராயல் பாடன் சொல்கிற பதிலாக நம்ம அந்த அடெண்டம் டாபிக்னு பேசலாம். ஆமாம். ஓகே, வாட் இஸ் அடெண்டம்? அடெண்டம் இஸ் பேசிக்லி அ டாக்குமெண்ட், an additional attachment written or been attached to the king
Not the current king, but current king Johor வந்துருக்காரு. The former one from Pahang. Remember the word Pahang. And Najib used to be the Menteri Besar of Pahang one point of time. Okay. And Najib is also the former MP of Pekan in Pahang. So you see how it's linked. That's where certain individuals, I don't want to mention the names, certain individuals, they take opportunity of putting it forward during PH and BN combo government. Okay, so in the sense where PH cannot avoid and they have to show support in this particular topic to carry forward. So the Addendum என்ன போட்டிருக்குன்னா, they wanted to ask for full forgiveness on Najib. இது வந்து கேட்டிருக்காங்க ராஜா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் you have, as what you said lah, ஒரு படனோ இல்லை ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா you have to serve at least minimum 3 years. Based on that they will review your good ethics, your behavior, what are your service, what have you contributed and what's not, எல்லாம் consider பண்ணி தான் the king who is the head of the what do you call this, the body, the body will badan pengampunanla வந்து அவர் correct, they will provide you whether it's sufficient enough or not. Okay, anyone who is in the committee can definitely suggest in names, but to give or not is definitely depending to the king. இது வந்து kira இந்த badan pengampunanla யார் இருக்கா? Okay, definitely the king will be there. Okay, ராஜா இருக்காரு. The prime minister will sit in, but not necessary in. Whether he can go in or he can choose some other ministers to go in. Previously, it was the Ministry of Federal Territory. Okay, but that point of time, the Minister of Federal Territory wasn't appointed. Therefore, the Prime Minister was sitting inside. Okay, and then you have the people from Jabatan Perdana Menteri inside. Jabatan Perdana Menteri bukan Perdana Menteri ya. என்ன ஆயிருக்குற இந்த வாட்டி இந்த கேஸ் வந்துச்சுல, total of 11 papers was brought into. 10 was brought into by the people from Jabatan Perdana Menteri. 1 was brought by the Prime Minister. During whose term, the former Agong, the Pahang Agong இருந்தாங்களே, அவங்க டைம்ல கொண்டு போனாங்க. Najib enter பண்ணற, Najib was jailed also during his era, and this addendum was brought in during his era. யாரு அகங்கோட era. இது வந்து 2023 ஆகஸ்ட்ல. Last year. Okay. Talking last year. Okay. So as things was going on, the 10 discussion and முடிச்சோன்னா they came over to the 11th time, which is Najib's sort of case. Okay. So as the Prime Minister bentangkan, yes, he presented to the committee. Right? He mentioned all this. Prime Minister யாரா இப்ப Anwar. Okay. Anwar, he had to present all this in his hand, and things did not go as how certain individual wanted. Okay, so therefore, it was not been discussed even further. See, it's not been approved, it's not been rejected, but it wasn't discussed further. So, இதை பற்றி பேசவே இல்லை. Didn't discuss further. Topic open பண்ணாங்க, ஆனால் further discuss பண்ணல. Okay, topic close. But what happened after that was, those individual groups, okay, they start playing issue of this, நம்ம அனுப்பணும், ஆனால் ஏன் வரல, ஏன் கொடுக்கல, இது பண்ணல, government is hiding the document. Okay, Anwar put it very clear. This is involving the king, therefore I don't want to discuss on this. அப்போ இந்த சில குறிப்பிட்ட இண்டிவிஜுவல்ஸ் பீப்புள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதான் சாக்குன்னு வச்சுட்டு அடிக்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது காணாம போச்சுன்னு சொல்றாங்க, யாரோ மறைச்சிட்டாங்க, இது ஏஜி செஞ்சிருக்கலாம், இது வந்து சீஃப் செஞ்சிருக்கலாம், இது வந்து யாரோ செஞ்சிருக்கலாம், இது கவர்மெண்டே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சதியை நடத்திக்கிட்டு அப்படின்னு இருக்காங்க. இடப்பட்ட காலத்தில் என்ன இருக்குன்னா, we change me, we got a new king. So when this happened, when the previous king and now the current king is different, so therefore the whole topic has to restart again. Okay, so I wouldn't know, my personal opinion, I wouldn't know whether the record is still there or whether the current king is interested to go forward in this topic or not. But if you look logically, Najib entered prison in 2022 August 23. Which is இந்த வருஷம் 2025 இந்த வருஷம் ஆகஸ்ட் வந்தா ஒண்டி தான் 3 வருஷம். ஆமா, அப்பதான் அப்ளை பண்ண முடியும். Exactly. So but then they have pushed it forward. Maybe இது கொஞ்சம் டிலே ஆகலாம், மேபி ஆகலாம். ஆனாலும் what have happened is he has received 6 years of subsidy. They have shortened from 12 years to 6 years. இப்ப டேர்ம் சொல்ல போனா என்ன நடந்திருக்கு சொல்ல போனா, ஏற்கனவே 12 வருஷம் அப்படினாங்க. அதுல வேற 210 மில்லியன் இங்கே. ஸோ 210 மில்லியன் 21 கோடி அவங்க கட்டணும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அதில் டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. 6 வருஷம் டிஸ்கவுண்ட் கிடச்சி இதில் 210 மில்லியன்லேருந்து
50 மில்லியன் மட்டும்தான் கட்ட சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் அவங்க கொடுத்த டிஸ்கவுண்டே கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிப்பாங்க, டேபி எங்க்ரி, நம்ம பேஜ் கோட் பண்ணோம், ஆனால் பார்த்தீங்களா பேஜ் எப்படி செஞ்சுட்டாங்க, திஸ் வாட் யூர் டூயிங், வி ஆர் சோ எங்க்ரி வித் நஜீப் பிகாஸ் இஸ் ஸ்டீலிங் த மணி. பட் இப்போ நீங்கள் வந்தீங்க அன்னைக்கு அப்படிலாம் பேசுனீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துட்டீங்க. ஓகே, ஒன் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் when this case was started, it was during Mahathir's time. PH 1.0, Mahathir was the Prime Minister. When Najib was put into the prison, it was Ismail Sabri's time. Okay, but now Jari Mangsa is Anwar. So he is basically the situation is Thaliyum theriyama vaalav theriyama thaliyum okay. Okay, as in being going forward, and that whatever discount he has received, we have to understand we got some few more cases which is still in pending. மொத்தம் 40 கேஸுக்கு மேலே அவர் மேலே பழி சாட்டப்பட்டிருக்கு. ஆனால் இப்போதைக்கு 4 கேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 கேசஸ் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் முடியாமல் இருக்குது. அப்போ அந்த கேஸ் முடிஞ்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஈவன் யூ கேன் இன்க்ரீஸ். அப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒன்று அந்த கேஸே இன்னும் முடியல, and yet they are asking for home prison, they are asking for discount, then they are asking to abolish immediately. So what is the plan? இதில் எனக்கு என்னன்னா ப்ரோ, ஐ ஃபீல் இட் ஃபன்னிலா, ஒரு குரூப் ஒரு மைடின் சட்டம் மாதிரியே போட்டிருப்பாங்க. அவங்க என்ன கனெக்ஷன் தெரியல, ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, நம்ம போய்ட்டு அந்த டே தட் Najib was brought to record for the Addendum, நம்ம போயிட்டு இது பண்ணுறோம், we going to go and show of support and what's. ஆனால் ப்ரோ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க தான் ப்ரோ நஜீப் கெட்டவங்க, நஜீப் என்னது தப்பு பண்ணியிருக்காரு, அவங்க தான் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்து வந்தாங்க. இப்போ அவங்களே ஒரு ஹீரோ மாதிரி நான் வந்து நஜீப்பை காப்பாற்ற போகிறேன், ஏன்னா இவங்க பல்ட்டி அடித்து நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் பாருங்களேன். ஸோ அவங்க தான் முந்தி அவங்க மேலே கிரா அவர் உள்ளே இருக்கும்போது எப்போ இந்த இது யூனிட்டி கவர்மெண்ட் வருதோ என்னமோ நம்ம வந்து தப்பானவங்க கூட சேர்ந்துட்டோம், ஸோ அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்கள் அப்படி சொல்லி அவங்க தான் பெருசாக எடுத்து வந்தாங்க. இருந்தாலும் இப்போ நான் தான் அவரை போய் காப்பாற்ற போகிறேன், நான் தான் என்னது அவர் மக்களுடைய மக்களுக்கு அவர் தான் நல்லவர், ஸோ நான் தான் போய் காப்பாற்ற போகிறேன், அவங்க தான் போய் நிற்கிறாங்க. ஸோ இந்த பல்ட்டிலாம் ஏன் அடிக்கிறாங்க? இட்ஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ப்ரோ. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நவர் அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல, 3 பேர் இப்போ த்ரீ பார்ட்டிஸ் கம்பைன்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா there is no longer any political contents. Whatever they brought forward is been whacked and thrown outside. For example, flood tourism. போன வாரம் பேசணும். Then you have the Sepupu case. So they have no model. இப்போ ரீசெண்டாக வேற திருங்கானூரில் ஒரு ஓகே போட்டு அடிச்சிருக்காங்க வேற. So a lot of things they're doing all kind of mess. So they're taking opportunity of this particular case. அதில் என்ன ஃபனினா ஒரு particular group, okay, they decided to form a big rally to go forward to show support to Najib. End of the day they couldn't get a number, they decided to go to temple. பத்துகிஃப்ல போயிட்டு ஒரு பெரிய ப்ரேஸ், ஒரு நேஷனல் லெவல் ப்ரேஸ் நினைக்கிறேன், அதில் என்ன மைண்டில் வச்சுன்னு போனாங்கன்னு தெரியல. And that became a backfire because you never ever link politics and religion. Same thing, politics and education லிங்க் பண்ணக்கூடாது. சேம் திங், சீக்ரெட் திங்ஸ் இன் த சென்ஸ் தட், ஏன்னா இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து இப்போ படிக்க போனாங்கன்னா கல்வியை மட்டும் கற்றுக்கிட்டு வா, நீ கோயிலுக்கு போறியா சாமி மட்டும் கும்பிட்டு வா. ஸோ இந்த மாதிரி வித்திகள் வந்து நம்ம இமோஷனல் சொசைட்டி, அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா கருதிக்கிட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கூட ஜால்ரா அடிக்கிறது நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஜால்ரனால ஆப்ஜெக்டிவ்லி ஒரு விஷயம் நடக்க போகிறது. ஆஃப்கோர்ஸ் யூ கேன் ஷோ சப்போர்ட் எனிதிங், பட் what are they trying to prove? What are they trying to show? It's basically a political stunt. For me, it's a political stunt which is a fail, because when you go into a temple with a political stunt, and then the people will or somehow kick you out, just like how it happened back in many years back. Like கடவுளுக்கிட்டே போய் சொல்ற பார்க்கறாங்க. Exactly. I mean, இல்ல கடவுளே ஒரு alert, ஒரு கருவியா பாய்ச்சுன்னா அப்போ wrong. You never do that. Especially when don't use temple la. It's not good la. உண்மைதான். ஆனா இப்ப இந்த விஷயத்தினால
அம்னோக்குள்ளேயே ஒரு விரிசல் உண்டாகிட்டு. கரெக்ட், எஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்க போனால் என்னது நம்மளோட டிபிஎம் அல்லது என்னது டாக்டர் ஜைத் ஹமீதி ஒரு டீம் வந்து அவர் தான் இப்போ பிரசிடென்ட் இருக்கார். ஸோ அவங்கள சார்ந்தவங்க வந்து அதாவது அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க வர்சஸ் அதாவது சப்போர்ட்டட் த ப்ரீவியஸ் பிரசிடென்ட் ஆஃப் அம்னோ. ஸோ இந்த ரெண்டு தரப்பினருக்குள்ள விரிசல் உண்டாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோன்னா என்னது கேஜே சொல்லியிருப்பாரு திங்கப்பில் லப்பன் அங்கே ஒரு மாதிரி அம்னோ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் என்னது ஒரு பிரிவினை உண்டாகிட்டு இருக்கு. இருந்தாலும் ரியலிஸ்டிக்கலி இங்கே என்ன தப்பாக நடந்திருக்குன்னு ஏன்னா நம்ம கவனிக்கணும். ஆமாம், இந்த மாதிரி லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட்ஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்எஸ்ஆர் இசிஆர் சரி என்னது கேஎல் சென்ட்ரலில் சரி அப்புறம் என்னது ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து வந்தப்போ we have to understand நம்ம நாடு வந்து இட்ஸ் அ மாடரேட் ஜிடிபி கண்ட்ரி. ஸோ நம்ம ப்ரோக்ரெஷன் எஸ் நம்ம நாடு ஆரம்பிச்சது வந்து ஒரு விவசாய நாடு ஆரம்பித்தோம். கரெக்ட். அண்ட் தென் நம்ம அதுக்கப்புறம் பெட்ரோலியம்குள்ளே பூராப்பியும் நம்ம வந்து பாம் ஆயில்குள்ளே பூராப்பியும். அஃப்கோர்ஸ் த மோட் ஆஃப் அவர் எக்கானமி சேஞ்ச், பட் த ப்ரோக்ரெஷன் ஆஃப் அ கண்ட்ரி ஹேஸ் டு பி சஸ்டைனபிள். சஸ்டைனபிள் என்ன சொல்ல போனால் இப்போ நம்ம வந்து ஏபிசி அப்படின்னு படிக்க போகிறோம். அடுத்து வந்து 1+1, அதுக்கப்புறம் 10+10, அப்புறம் 11+10, 20+20 அப்படின்னு படிக்க போவோம். 1+1 படிச்சுவிட்டு 10+10 படிச்சுவிட்டு லட்சம் அப்படியே படிக்க ஆரம்பிச்சோன்னா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சியும். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, டிசிப்ளின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஒரு நாட்டோட மேம்பாட்டுக்கு ரொம்ப முக்கியம், அது உண்மை. இருந்தாலும் அந்த நாட்டால் அதை சப்போர்ட் பண்ண முடியுமா? மக்கள் பணத்தை கொண்டு அதை நடத்த முடியுமா? ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் பார்க்கணும். பட்ஜெட்டில் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ரிட்டீனு, ஸோ இது சம்பளம் கட்டுறதும் சரி அல்லது என்னது ஜபாத்தன் சம்பளம் கட்டுறதும் சரி அல்லது நம்மளோட பொது சேவைகள் நடத்துறதுக்கும் சரி, சிவில் சர்வீசஸ் நடத்துறதுக்கும் சரி, அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கும். டெவலப்மெண்ட்றது வந்து அங்கிருந்து தான் நீங்கள் ஃபாரின் ஃபண்ட்ஸோ சரி லோக்கல் டொமெஸ்டிக் ஃபண்ட்ஸோ சரி அது எடுத்து தான் நீங்கள் புது ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து காசு போட்டு எடுக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னென்னா சேர கூட்டாளி சரியா இல்லாட்டினா இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். கண்டிப்பாக. ஸோ நம்ம என்னது கவனிக்கணும். ஏன்னா நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து கொஞ்சம் சாந்தமான வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரோக்ரெஷன். இப்போ பாருங்கள், இது பெருசாக பேசுறதுக்கு இல்லை, we can see நம்ம எவ்வளோ கடனில் இந்த அரசாங்கம் ஆரம்பிச்சிச்சு, இப்போ எவ்வளோ கடன் குறைஞ்சிக்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்களை வந்து குறைச்சாட்டு நீங்களா தப்பானுங்க அப்படின்னு சொல்லலை. நம்ம எல்லாருமே மலேசியாவுக்குள்ளே தான் வாழ்கிறோம், நம்ம மலேசியாவுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எந்த போராட்டத்தில் நம்ம பங்கெடுக்கணும்னு முக்கியமான விஷயம். இப்போ அதாவது நம்ம இத்தனை கடன் கொண்டு நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம்? இப்போ நிறைய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள், ஈசிஆர்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. மொதல் ரிவிஷன் வந்து எத்தனை 14 மில்லியன் நாங்கள். அதுக்கப்புறம் அப்படி கூட்டிகிட்டே போகுது. ஒவ்வொரு தடவை ரிவிஷன் சொல்லும் போது கூட்டிகிட்டே போகுது. இந்த காசு எங்கே போகுது? ஏன்னா நீங்கள் சரி கொட்டேஷன் எடுக்கிறீங்க, கம்பெனி கொட்டேஷன் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க சார் இதோட வேலை வந்து 1000 வெள்ளின்னு வாங்க. மறுநாள் சார் இதோட வேலை 1500 வெள்ளி அப்படி சொன்னால் வாஸ்தவம். மறுநாள் வந்து என்னது 2500 வெள்ளி அப்படி சொன்னால் என்ன லாஜிக் இருக்குது? ஏன்னா இப்போ பிஎஸ் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் திரும்ப ரிவைஸ் பண்ணி எடுத்து வரும்போது என்ன நடந்துச்சு? செய்யக்கிற அவங்க டார்கெட் பண்ணுற பட்ஜெட்டை விட குறைவான பட்ஜெட்டில் எடுத்து வந்தாங்க. இது சாத்தியம்னு காட்டினாங்க. ஆனால் இது வந்து இல்லை, நீ வந்து அங்கே கார்னர் வெட்டுற இங்கே கார்னர் வெட்டுற. ஏங்க ட்ரெயின் ஸ்டேஷன் ஓடுறதுனா அது அந்த ட்ரெயினில் தான் அந்த ட்ராக்கில் தான் ஓடும். கார்னர் வெட்னா அது பேர் ரோடு, சரிங்களா? ஸோ இதுதான் உண்மை. ஸோ நம்ம வந்து அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மையை இறந்துடக்கூடாது. நம்ம நாடு வந்து ப்ரோக்ரெசிவாக போகணும். ஆமாம், கண்டிப்பாக நிறைய இன்வெஸ்டர் வரணும்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணும், உண்மைதான், தப்பு இல்லை. இருந்தாலும் இந்த விஷயத்தை யாரு கூட சேர்ந்து செய்யறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பொம்பளை பொறுக்கி கூடயும் ஒரு ஊதாரியத்தனமானவங்க கூடயும் சேர்ந்து செஞ்சா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதான் செய்யும். இல்ல ப்ரோ, என்னது நம்ம யாரை சொல்றோன்னு கேட்கறவங்க புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். ஏன்னா பல வருஷமா அவங்களை தேடிட்டு இருக்காங்க, அவரும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா தலையாட்டி ஆடா இவர் தான் வந்து உட்காந்து இருக்காரு, மஞ்சள் தெளிச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஸோ உண்மையானவங்க செஞ்ச உண்மையானவங்களோ இல்லையோ, இது நடந்தது வந்து நடத்துகிற கூட்டம் அந்த மாதிரி
ஸோ இப்போ வந்து அவங்க தலைமுறைவாக காணாம போயிட்டாங்க. இப்போ அவன் தான் பண்ணான்னு நீங்கள் அடிச்சுட்டு சொல்லலாம். அதுக்கு ஆதாரம் என்னது, சாட்சி யார்? இப்போ என்னது, இது வந்து உங்கள் வீட்டு காசு, நீங்கள் உங்கள் வீட்டில் காசு எடுத்து மற்றவன்ட்டு கொடுத்து அவன் தான் பண்ணானா அந்த எடுத்து கொடுத்தது யார், செஞ்சது யார்? சரிங்களா? அவன் தப்பானு தெரிஞ்சு நீங்கள் கொடுத்தது ஏன்? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வரப்ப கூற கூட்டணி சரியில்லைன்னா இந்த மாதிரி நடக்க செய்யும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாடின ப்ரோ, நீங்கள் சொன்னீங்களே அந்த காசு வெளியாக்கி கொடுத்தீங்க, உங்கள் வீட்டு காசு வெளியாக, விச் இஸ் ட்ரூ. அந்த டைமில் செய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வாஸ் நஜீப் ரசாக். அதே அந்த வீடியோ கிராஃபிக் பார்த்துருப்பீங்க. பிரைம் மினிஸ்டர் வாஸ் நஜீப் ரசாக், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வாஸ் ஆல்சோ நஜீப் ரசாக், அண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் 1MDB வாஸ் ஆல்சோ நஜீப் ரசாக். ஆனால் அந்த காசு from Prime Minister office approved to Finance Minister release it to 1MDB. All the money flowed to the same person, and that person can give it to someone else to go outside. அப்ப நீங்க சொன்னீங்களே பொம்பளை பொறுக்கி ஊடாடி all this, when when you do it the wrong way, you see the development as how you see. But TRX இருக்குல, it is also from 1MDB project da. But if you ask me if TRX would that particular amount of money, I would say probably not. ஏன்னா அவசரமாக செஞ்ச ப்ராஜெக்ட் ஒன்று. இன்னொன்று என்னென்னா அவ்வளோ ஒரு பெரிய தொகை லொக்கேட் பண்ணி, பட் a big chunk of the money was actually brought in for some other purpose. For example, is it ECRL project? ECRL project, the initial cost was actually very far beyond. And the plan wasn't only for one purpose. But now PH government என்ன செஞ்சிட்டாங்கன்னா, they realign back, they draw the stations back again, they change it, where now from the west coast to east coast is connected. Okay. Same thing goes to HSR. Yes, HSR, high speed train Singapore to KL. That project also was a sudden rush. But if you see the purpose of it, whether it's beneficial or not, it is not at the moment. Appa they had to hold. There's no purpose of you pushing something which is not needed. And then when it happens, you don't have the purpose of it. Sorry bro, ஆனா ஒன்னு கட்டி முடிக்காம டக்குன்னு இன்னொரு விஷயம் எதுக்கு? அதான் ப்ரோ, நீ ஒன்றுமே நிரூபிக்கலையே, அங்கே ஒன்றுமே ப்ரூவ் பண்ணலையே நீ. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் இப்போ பிஃபோர் ECRL ஹேப்பன், தி பிளான் ஃபார் MRT2. MRT2 was also another project where they bulk up so much amount. After PH comes in, they review back and they cut the budget shorter. Which is much more logical. இப்போ MRT3 வரும்போது பார்த்தீங்களா, it's already compatible for whatever it is. But also understanding. I'm not saying only Najib is wrong. I'm saying us also we have to pay the enough. We have to play enough gameplay like this, which is when the train systems are not used properly. I mean, when there's not enough people boarding on the train, there's no need of building additional train just for the sake of, oh, you increase the supply, you can increase the demand. No, it doesn't work that way for public transport. So all this is ஒரு கான்செப்ட் இருக்கு, இன்டியூஸ் டிமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் அதை கட்டி வச்சா தான் மக்கள் பயப்பாங்கன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது கேலுக்கும் கிளாங்க்கும் ஓடுறதுக்கு வந்து நிறைய ரோடு இருக்கு. நீங்கள் ரோடு கட்ட மக்கள் பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது உண்மை. இருந்தாலும் அந்த இடத்துல யாருமே இல்லைன்னா யார் வாய்ப்பா? இடையில வந்து கிடால வந்து எல்ஆர்டி கட்டலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று. ஸோ அதில் வந்து சொன்னாங்க என்னது, இந்த இடத்துல இப்போ கட்டப்பட்ட கேல இருக்கிற எல்ஆர்டி MRT சரி இருக்கிற கெப்பாசிட்டியை தாண்டலை. பாய்க்கிறவங்க வந்து பாய்க்க வேண்டியவங்க பாய்க்கல. ஸோ அதனால வந்து பிரசாரன்ற ஒரு GLC வந்து கண்டிப்பாக லாஸில் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்து போனாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப கிடால வந்து கட்டுறாங்க. ஸோ கிடால எத்தனை பேர் கட்ட முடியும்? ஸோ இதனால தான் சொல்லுவாங்க ஃபீஸபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ப்ரோ இன்னொரு ஃபனி பார்ட், ஒருத்தர் இருக்காரு, அவரும் வயசானவர் தான். அவரா சொல்லியிருக்காருன்னா மெயின்லேண்ட் டு லங்காவி ட்ரெயின் கட்டணும்னு கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, அவர் வந்து சோஷியல் மீடியாலே வந்து அவர் வந்து ஒரு யூனிக்காக பேசுவார். ஸோ அதான் ப்ரோ, ஸோ நம்ம வந்து ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். ஸோ ப்ரோ அதான், ஸோ இப்போ வந்து நிறைய விஷயம் அவர் வந்து ஆரம்பித்தது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் அஃப்ளூவன்ஸ் ஒரு பேக்ரவுண்டில் வந்தார். அதுக்கப்புறம் பல பதவிகள் தாண்டி பிரதமர் ஆனார். கூட்டம் சரியில்லாதனால செஞ்ச தப்புகளுக்கு அவர் வந்து இப்போ பிராயச்சித்தை தேடிட்டு இருக்காரு.
ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன வந்திருக்குன்னா இப்போ இன்னும் 3 வருஷம் ஆகலை, இருந்தாலும் ராயல் பாடலும் சரி, கேஸே முடியல அதுக்குள்ளே ராயல் பாடலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அவசரம் ஏன்னு தெரியல. கண்டிப்பாக சிறைச்சாலை இருக்கிறவங்க யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சோ அல்லது உலகத்தை விட்டு பிரிஞ்சோ இருக்கிறது சுலபமான விஷயம் இல்லை. ஆனால் இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளாக சோத்துக்கு திண்டாடுறவங்க ஒரு சாப்பாடு தருன்னா அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஜெயிலு. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஜெயில் இருக்கிறப்ப இவர் தனியாக ஸ்பெஷல் இல்லை, அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நோபடி இஸ் அபவ் த கான்ஸ்டிடியூஷன். இந்த நாடுன்றது கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் கீழே ஒரு அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் எல்லாருமே. ஸோ யார் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு கண்டிப்பாக அவங்க பிராயச்சித்தை தேடி தான் ஆகணும். அதனால் யாரும் அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அடெண்டம் காண போச்சு, மறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அரசாங்கத்தோட வேலை இல்லை. இட்ஸ் நாட் த ஜாப் ஆஃப் த பார்லிமெண்ட். It is not the necessary job, I would say. ஆமாம். Because he has done what for the country. Therefore, let him to sit inside for a while. Let him to learn the lesson. ஏன்னா ஒரு மைலோ டின் திருடவனுக்கும் அவ்வளோ பில்லியன் கணக்கு திருடவனுக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 2.6 is a very big amount. But you don't expect to forgive the 2.6 and you don't forgive the 40 the 30% ringgit thing. அப்போ அவனுக்கும் இவங்களுக்கும் நியாயம் இல்லாமல் போயிடும். So yes, we understand you have served the country, but you have to be considerate and know where you are standing before you are asking for something. That I would say. 10 நல்லது பண்ணி ஒரு பிரமாண்டமான தப்பு பண்ணால் அந்த பிரமாண்டமான தப்புக்கு நீ பிராயச்சித்தை தேடிதான் ஆகணும். அதுதான் நம்ம கருத்து. ஸோ இப்போ அடெண்டம் வரப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் அங்கங்கேயும் வீசப்படுது. இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கும் தெரிவிக்கப்படல. அது உண்மையா இல்லையான்றது நம்மளுக்கும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இது பிரச்சாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், கேஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நிறைய கேஸ் இன்னும் இருக்குது. இது இப்போ தான் இந்த அடெண்டம்ல இருக்குது. இன்னும் நிறைய கேஸ் எடுத்து 4-5 கேஸ் சொன்னீங்களா, இன்னும் 4-5 கேஸ் இன்னும் எடுத்து வரணும். அதுக்கெலாம் எத்தனை வருஷம்? இப்போ பிடிப்பட்டால் உண்மை அதாவது அவங்க இவர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிடிப்பட்டால் அதுக்கப்புறம் 40 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப டிஸ்கவுண்ட் வைப்பீங்க 20 வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் வரும். ஸோ இது நம்ம கருத்து நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்கள் கருத்து என்னான்னு நீங்கள் கீழே தெரிவிக்கலாம். ஏன்னா ஒரு மேம்பாட்டான நாடு என்றால் கண்டிப்பாக எல்லாரும் கருத்து அடங்கியிருக்கணும். அதை வச்சு தான் நம்ம ஒரு நல்ல முடிவுக்கெலாம் வர முடியும். ஸோ சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது இருக்கா ரூபன்? அவன் ஆஸ் யோர் ஒப்பீனியன் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, ஹோம் அரெஸ்ட், house arrest. What is your opinion? Maybe 2 words. 2 words. Home arrest. Too easy. Okay. Because for somebody that has nothing to be home arrest, maybe it's not much of advantage for them. In the sense that இப்போ நான் குடிசையில் வாழ்கிறேன், நான் ஜெயிலில் போட்டாலும் சரி, குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, இன்னொரு வித்தியாசம் என் குடும்பத்தை பார்க்க முடியும், என்னது இதெல்லாம் பார்க்க முடியும். But for somebody with such affluence, such background, it would be a change of paradigm. In the sense that அங்கே சிறைச்சாலையில் வாழ்கிறதுக்கும் ஒரு மாளிகை வாழ்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம். ஸோ ஐ வுட் சே too easy. Okay, yes, definitely. Because he used to be someone and basically the biggest coalition party's president. When you are home arrest, you may not be able to leave the house or certain level of kilometers, but it doesn't restrict you from meeting anyone at your own place. So it doesn't make any difference. அப்போ நீங்கள் தப்பும் செய்வீங்க, மன்னிப்பும் கேட்பீங்க, நம்மளும் மன்னிக்கணுமா? இல்லை, அவர் மன்னிப்பு கேட்கல. ஓகே, மன்னிப்பு கேட்கல. அப்போ நம்ம மன்னிக்கணுமா? நம்ம அவங்க what is called your punishment நம்ம குறைக்கணுமா? I would say no lah. If I was there, I wouldn't say no. பரவாயில்ல, நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க, 2.6 என்ஜாய் பண்ணீங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 years உட்காரணும் உள்ளுக்கு, 12 years அது நம்ம முடிவு பண்ண முடியாது ரோபர்ட். அது நீதிமன்றத்தில் முடிவு பண்ணிட்டோம்.
சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்குள்ள டிஸ்கஷனை முடிச்சுக்குவோம். மறக்காமல் இது கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா கீழே கமெண்ட் போடுங்க. ஏன்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கணும், உங்கள் கருத்து நம்மளுக்கு தெரிவிக்க வேணும். ஸோ மறுபடியும் சொன்னாதான் தெரியும் என்ற அங்கத்தில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம்.